பாசிப்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், ரெண்டையும் கழுவி வாணலியில் வேக போடணும். பாசிப்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், ரெண்டையும் கழுவி வாணலியில் வேக போடணும். நூல்கோலை கட் பண்ண போடணும் சின்ன சின்ன பீஸாக. இந்த அளவு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் கட் பண்ண போகிறேன். நூல்கோல் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பாசிப்பருப்பு கடலைப்பருப்பும் அரை வேகல் வந்தால் போதும். இப்போ இதில் நூல்கோலை எடுத்து போடணும். கட் பண்ணி வச்சுருக்கேன் நூல்கோலை. கொஞ்சோண்டு உப்பு, இந்த அளவு உப்பு போட்டால் போதும். நூல்கோல் போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் வேக விடணும். 3-4 நிமிஷம் வேக விடலாம். ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதில் ஒரு 2 பச்சை மிளகாய் துண்டு போட்டிருக்கிறேன். வெந்து எடுத்து வச்சுருக்கிறேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு பாசிப்பருப்போடு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை அதோட கலந்துட வேண்டியதுதான். நூல்கோல் கூட்டு, கருவேப்பிலை, மல்லித்தலை இதெல்லாம் அப்படி போடணும். கடைசியாக போட்டால் நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். நூல்கோல் கூட்டு நல்லாயிருக்கு. பாசிப்பருப்பு போட்டு இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. சுகர் பேஷண்ட்டுங்களா இது மாதிரி சாப்பிட்டா சுகர் குறையும். நூல்கோல் வெஜிடபிளை யாருமே சாப்பிட்றதில்ல. சில பேருக்கு பிடிக்காது. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும், சாப்பிடலாம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. 200 துவரம்பருப்பு, 50 கடலைப்பருப்பு, 50 கடலைப்பருப்பு, அது ரெண்டையும் கழுவி ஒரு 1 மணி நேரம் ஊற போட்டால் போதும். ஒரு தக்காளி சைஸு புளி, ஒரு பெரிய வெங்காயம் உருண்டைக்கு, குழம்புக்கு 3 தக்காளி, இதே மாதிரி ஒரு சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் வச்சு செய்யணும். உருண்டை கடலைப்பருப்பில் பாதி போட்டு அரைச்சிருக்கேன் குறன்னு. மீதி இதை போட்டு இதை வலிச்சிட்டு அப்புறம் போட்டு இதை அரைக்கணும். இதில் சோம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி எல்லாம் போட்டு அரைக்கணும். பாதி கடலைப்பருப்பு குறன்னு மசிச்சு வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 7-8 பூண்டு பல், கொஞ்சம் இஞ்சி எல்லாம் போட்டு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு அதையும் இதோடு சேர்த்து குறன்னு அரைச்சி வச்சுக்கணும். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, சோம்பு, பூண்டு எல்லாம் போட்டு உப்பெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி கருவேப்பிலை நறுக்கி போட்டிருக்கிறேன். தேங்காய் பூ கொஞ்சோண்டு இதை போட்டு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் போட்டு பிசைஞ்சு உருண்டையாக உருட்டி எடுத்துக்கணும். 2 ஸ்பூன் எண்ணெய், சோம்பு போட்டு தாளித்து வெங்காயம் போட்டு வதக்கிட்டுருக்கேன். அப்புறம் தக்காளி போட்டு வதக்கணும். நல்லா குழையாக வதக்கணும். நல்லா குழைய வதக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா குழைவாக வதங்கிடுச்சு. புளி தண்ணி எடுத்து ஊற்றிருக்கிறேன். நல்லா கொஞ்சம் தண்ணி கூட தான் வைக்கணும். புளி தண்ணி நல்லா கொதிக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போடணும். உருண்டையாக ஊற்றி வச்சுருக்கிறேன். பருப்பு உருண்டையை குழம்புல கடைசியாக போடணும். புளி நல்லா கொதிக்குது. இப்போ மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், தேங்காய், சோம்பு, சீரகம் இந்த அளவு தேங்காய், சோம்பு, சீரகம், பூண்டு எல்லாம் அரைச்சி விழுது வச்சுருக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு மிளகாத்தூள், மல்லித்தூளை ஃபஸ்ட்டு போட்டுட்டு கடைசியாக தேங்காய் ஊற்றணும். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா குழம்பு கொதிக்குது. நல்லா குழம்பு கொதித்தோன்னே தான் தேங்காய் ஊற்றணும். அப்புறம் உருண்டையை போடணும்.
குழம்பு மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டு நல்லா கொதிச்சுட்ருக்கு. இப்போ தேங்காய் சோம்பு சீரகம் போட்டு வெளியே போடுறேன், ஊற்றுறேன். குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வைக்கணும், உருண்டை போட்டால் இழுக்கும், அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், தண்ணியாக வைக்கணும். குழம்பு நல்லா கொதிக்குது. மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் தேங்காய் சோம்பு சீரகம் எல்லாம் போட்டு நல்லா கொதிக்குது. நல்லா கொதிக்கிறப்ப பச்சை வாசம்லாம் போனோன்னே உருண்டையை அப்படி ஒன்று போடணும். ஒரு 2 உருண்டையை போட்டு கரையுதான்னு பார்த்துக்கணும். உருண்டை 2ம் கரையலை, அப்படியே முழுசாக இருக்குது. இப்போ ஒரு 3 உருண்டை போடணும். இது ஒரு 2 நிமிஷம் வந்தோடனே மறுபடியும் 3 உருண்டை அப்படியே எல்லாத்தையும் போட்டு குழம்பு முடிச்சிடணும், செஞ்சு முடிச்சிடணும். எல்லா உருண்டையும் போட்டாச்சு. சூப்பராக ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழம்பு. உப்பு பத்தலை கொஞ்சம் போட்டுக்கிட்டேன், ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். உருண்டை குழம்பு தயாராகிடுச்சு. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, 1/2 ஸ்பூன் போட்டேன், அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டேன். நல்லாயிருக்கு, ரொம்ப வாசமாகவும் நல்லாயிருக்கு.